ரிப்போர்ட்டிங் சார். தண்டேல் இந்த படத்தோட ஒன்லைன் கதை. சாய் பல்லவி அண்ட் நாக சைத்தன்யா அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. நாக சைத்தன்யா எப்படின்னா, அவர் ஒரு மீனவ கிராமத்தில் இருக்கார். வருஷத்தில் 9 மாதம் மீன் பிடிக்கிறதுக்காண்டி குஜராத்துக்கு போயிடுவார். அங்கே ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணுவார். அங்கே மீன் பிடிச்சி கொடுத்துட்டு 3 மாதம் தான் சொந்த ஊருக்கு வருவாப்பில். அந்த மாதிரி ஒருக்கா மீன் பிடிக்க போயிருக்கும் போது வழி மாறி பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுறாங்க. பாகிஸ்தான் கடற்படை அவங்கள சுற்றி பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. அவரை மட்டும் இல்லை, அவர் கூட ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அவங்க கடைசியில் எப்படி மீண்டும் அங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஒரு லவ் ட்ராக்கில் தான் இருக்கும். அவங்க 2 பேரும் எப்படி உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த லீட் பேர் 2 பேருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க கெமிஸ்ட்ரி, அவங்க பர்ஃபார்மன்ஸ், அதுதான் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு படத்தை தாக்கு பிடிக்க வச்சதே. நாக சைத்தன்யா நீட்டாக பண்ணியிருப்பார். பட் ரொம்ப எமோஷனலான காட்சிகளில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். சாய் பல்லவி ரொம்ப அசால்ட்டாக அவங்கள அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சாய் பல்லவி நீட்டாக பண்ணியிருந்தாலும் இப்போ அமரன் படத்துலலாம் அவங்கள ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. கொடுத்தவரும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. பட் 1-2 டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஓம் நமச்சிவாயான்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டில் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லைனா கூட ஒரு டெரராக போர் அடிக்காமல் எப்படியோ போயிடும். ஆனால் படத்தோட செகண்ட் ஆஃப் உண்மையிலே செம்ம அப்சர்டாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு தீவிரவாதி இருப்பாப்புல. அவர் இந்த நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, நாக சைத்தன்யா டீம், அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காண்டி இந்தியாவை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள்லாம் எழுதியிருப்பாங்க. ரொம்ப சில்லியான காட்சிகளாக இருக்கும். அப்படியே செவுத்தில் இந்தியான்னு எழுதி படம் வரைஞ்சி அது மேலே யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இந்தியன் ஃப்ளாகை வச்சு ஒரு சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கான சீனாக இருந்துச்சு. அந்த மாதிரி காட்சிகள் தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய அடிநாதமே எமோஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொமான்ஸு, செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி பேட்ரியாட்டிக், அந்த மாதிரி சர்வைவல், அந்த மாதிரி போகும். ஆனால் நமக்கு படத்தோட எண்ட் டு எண்டு எங்கேயுமே ஒரு எமோஷனல் கனெக்டே இருக்காது. படத்தில் பல காட்சிகள் எதுக்கு எழுதியிருக்காங்க, இது என்ன எமோஷனுக்காண்டி எழுதுனாங்க அப்படிங்கிறதே தெரியாது. இப்போது ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா கிடையாது. அவர் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவார். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் ஒன்று அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அப்பா எப்போவுமே என் கூட தான் இருக்காருன்னு சொல்லுவீங்கல்ல, அப்பா என் கூடவே இல்லைம்மா, எனக்கு உள்ளே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாப்புல. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணார்? இல்லை வேறு ஏதாவது அப்பாவை பற்றி பேசும்போது இந்த டைலாக் சேர்த்து சொன்னாலும் பரவாயில்ல. மொத்த ஃபோன் கான்வர்சேஷனே இவ்வளோ தான் இருக்கணும். அவங்க அம்மா நியாயமாக பையன் பேசி முடித்தோம்னா இப்போ என்ன அதுக்கு அப்படி தான் கேட்டிருக்கணும். அவங்களும் அப்படியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆகணும்னு சில சீன்லாம் எழுதியிருப்பாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. படத்தில் நிறைய ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையை உண்மை கதை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல் 370 வச்சு ஒரு சில சீன் வரும். சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க ரெஃபரன்ஸ் படத்தில் இருக்கும். அவங்க ஃபோட்டோவே காமிச்சிருவாங்க. அவங்க ஃபோட்டோவை பார்த்து சாய் பல்லவி பேசுகிற மாதிரிலாம் காட்சி இருக்கும். இருந்தாலும் பேரை மாற்றிருப்பாங்க. ஃபோட்டோவே காமிச்சிட்டாங்க, அப்புறம் எதுக்கு பேரை மாற்றினாங்கன்னு தெரியல. படத்தில் ஒரு சில பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, அந்த லீட் பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் அது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. டிஎஸ்பி அவருடைய மியூசிக் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் மியூசிக் தான், பட் இருந்தாலும் பல காட்சிகளை ரொம்ப பிளாண்டாக போகிற காட்சிகளை கொஞ்சம் எலிவேட் பண்ணது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். 1-2 பாட்டு கூட நல்லா இருந்துச்சு. படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் ஆஃப் சுவாரஸ்யமாக இருக்காது. அதே நேரத்தில் ஒரு மாதிரி போர் அடிக்காமல் எதுவும் உட்காந்து பார்த்துடலாம். பட் செகண்ட் ஆஃப் போரும் அடிக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்காது, ரொம்ப அப்செட்டான காட்சிகளும் இருக்கும்.